நாட்றாம்பள்ளி மற்றும் மல்லகுண்டாவில தொழிற்பேட்டைகள் தென்பெண்ணை ஆற்றலை சிட்டியாறு அணைகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாலாற்றில் குறுக்கே தடுப்பணைகள். யாரு சாமி இந்த பெண்மணி? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா என்னென்ன பகுதிகளுக்கு என்னென்ன செய்து தரேன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்துனாங்களோ அந்த பகுதியில நின்று கொண்டு இன்னும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கீங்களே அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு பெண்மணி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா இவ்வளவு உயரத்தில் நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி நம்ம தென்பெண்ணை ஆற்றை கொண்டு வந்து செட்டியார் அணையில இணைச்சிட்டாரு. அடுத்ததா நாட்றாம்பள்ளியில தொழிற்பேட்டை அமைக்கப்படும் சொன்னாரு. அந்த தொழிற்பேட்டையில இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படும் சொன்னாரு. அவர் கட்டின அந்த தடுப்பணையில இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்ததான் அதே மகிழ்ச்சி வெள்ளத்துல காட்பாடியில இருந்து திருப்பத்தூர் வரைக்கும் வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்து இன்னைக்கு எங்களை இந்த ஒசரத்துல நிக்க வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு டைமும் தேர்தல் நெருங்கும் போது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பொய்யே சொல்றதுக்காக மட்டும் வராரு முதலமைச்சர் அவர்கள். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய திமுக அரசாங்கம் நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டு போயிட்டு நகையை வச்சுட்டு வந்துருங்க, உங்களுடைய நகையை நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்ததாக இருக்கட்டும், மற்றும் திமுகவில் உள்ள அமைச்சர்கள்லாம் இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசியதாக இருக்கட்டும், எதுவுமே நிறைவேற்றவில்லை. இது மாதிரி மக்கள் எல்லாம் தைரியமாக விழிப்புணர்வோடு வீடியோவை வெளியிட வேண்டும். தங்களுடைய பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன செய்து தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு வெளிப்படையா நீங்க வீடியோ போட்டு உங்களுடைய எம்எல்ஏ அமைச்சர் எல்லாரையும் கேள்விகளால் கிழித்தெடுக்க வேண்டும். இந்த பெண்மணி தைரியமான பெண்மணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே வீடியோ போட்டு எங்க பகுதிகளில் இதெல்லாம் செய்து தரேன்னு சொன்னீங்களே இன்னும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி கேள்விகளால் கிழித்தெடுத்திருக்காங்க. திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய தைரியத்திற்காகவே இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. திமுக வரும் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதி 5 வருஷம் முடிய போகுது, இன்னும் நிறைவேற்றல. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.